மட்டன் குஸ்காவா. நான் ஏன் இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஹைதராபாத் பிரியாணி vlog பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது என்னோட ரெசிபி, நல்லா இருந்ததா? ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே குஜால்ட்டியாக பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். அதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன். பீச்சுக்கு போய் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஆதர்ஷை காய் கட் பண்ணி கொடுத்துட்டு போக சொன்னேன். ஆனால் அவன் பேட்மிண்டன் விளையாட போயிட்டு லேட்டாக தான் வந்தான். அதுக்கு தான் என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கான். அண்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரெசிபி, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொரியலுக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, பூண்டு இதை வந்து அரைச்சி போட்டுறணும் பொரியலில். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ அதை தான் நான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவரைக்காய் பொரியலுக்கு அந்த மாதிரி தான் செஞ்சேன். அடுத்து லெமன் ரைஸ் பார்த்துட்ருக்கீங்க. லெமன் ரைஸில் யாரெல்லாம் வந்து இஞ்சி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இஞ்சி போட்டு தான் பண்ணுவேன். ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இனிமேல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் லெமன் ரைஸ் சாப்பிடும்போது. அதுவும் எனக்கு ரைஸ் வந்து உதிரியாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்து பண்ணுவேன். தயவு செஞ்சு இந்த ஆங்கிளை மட்டும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தலைகீழாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். அது வந்து இந்த ஆதர்ஷ் பண்ண வேலை. ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் இப்படி தான் எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு எக் தாங்க இருந்தது. எக் வாங்க மறந்துட்டோம். ஆனால் சரி பரவாயில்ல, அந்த ஒரு எக்கையும் நான் ஆதர்ஷ்க்கு கொடுப்போம். ஹஸ்பண்டு நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளும் சாப்பிட்ணும். எக் நான் வாங்கி இன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன். டெய்லி எக் ஒயிட் சாப்பிட்ணும். எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஆதர்ஷ் என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சீரியல் பார்க்காம போகவே மாட்டாங்க. சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு சிறகடிச்சு தான் போவாங்க. ஆதர்ஷை கலாய்ச்சது போதும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கலாய்க்கலாம். பாய் கைஸ், பீஸ்.